வைக்கோல்லாம் அறுத்தோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே இடத்துல போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. கோழியெல்லாம் முட்டை போட்டுச்சுன்னா அது கீழே உழுந்து உடஞ்சிடும். அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அழகாக ஸ்பான்ச்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை. இந்த மாதிரி இருக்க ட்ரம்ல எல்லாம் பேர் எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேரை பெயிண்டால் ப்ரஷ் வச்சு நம்மளாம் கையால் எழுதுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், அதுக்குன்னு ஒரு அட்டையை ரெடி பண்ணி சூப்பராக அதில் போட்டுறாங்க பாருங்க. இப்போலாம் தான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் பாருங்களேன், நெல் கம்பெல்லாம் குத்தி எடுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வீட்லேயே அழகாக நம்மளாவே குத்திக்கிற மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியா இல்லை. ஏற்கனவே செங்கல் வச்சு கட்டின வீடை இடிச்சிட்டு வேறு வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஐடியா பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த ஏற்கனவே செஞ்ச செங்கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் போட்டு அரைச்சி திருப்பி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை. இந்த மாதிரி கிளிப்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தார்பாய் போடுறதுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக அதை போடுறாங்க. நம்மளாம் கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக போடுறாங்க. போல்டு நெட்டெல்லாம் டைட் பண்ணுறதுக்கும் கழட்டுறதுக்கும் நம்மளாம் அந்த டூலை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டூலை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்களேன். அந்தந்த சைஸில் சூப்பர் மிஷினில். இந்த மாதிரி ஒரு பம்பை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக நம்ம பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட உடனே அடிச்சுக்கலாம். காற்று சூப்பராக இருக்குல்ல. சின்னதாக அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கிரைண்டர்லலாம் மாவாட்டினோன்னா நம்மளுக்கு தனித்தனியாக கைட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா சூப்பராக அதுக்கு தேவையே இல்லை. அழகாக உள்ளே கழுவிக்கலாம். சூப்பர் ஐடியா இல்லை. ஈவினிங் டைம் ஆனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பானிபூரி காளான் தான். அதை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பானிபூரியை ரெடி பண்ணுறாங்க. எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. அழகாக அதில் பொரிஞ்சு வந்து தனியாக விழுந்து அது ஒரு போயிட்டே இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. நிறைய பேரோட ஃபோனு கொஞ்ச நேரத்துலேயே ஹீட் ஆயிரும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா. அந்த மாதிரி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வாட்டர் கேனை கட் பண்ணி அதில் ஒட்டிட்டு அழகாக ஃப்ரீசரில் வச்சிடறாங்க. தண்ணி ஊற்றி சூப்பராக கூலிங்காக இருக்கும் போல். மண்வெட்டி களை கொத்தி இந்த மாதிரி இருக்கிற டூல்ஸ்லலாம் நம்மளுக்கு கட்டையை வச்சு பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சீக்கிரமாக கழண்டிடும். அப்படி கழுறாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு ஐடியா போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. ஃப்யூச்சர்லலாம் இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ண போகிறாங்க போல். பாருங்களேன் கொஞ்சம் கூட மண்ணே இல்லாமல் எவ்வளோ அழகாக தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்ல. நெட்டை டைட் பண்ணுறதுக்கு நம்மளாம் டூலை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன் நெட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இருக்குது. அதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக கட்டுறாங்க பாருங்க. நம்மளாம் மண்ணை மேலே தூக்கிட்டு போகணுன்னா நம்மளாம் அதை தூக்கிட்டு போயிட்டு இருப்போம் பாண்டில் வச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வேஸ்ட்டாக இருக்க எண்ணெய் கேனை வச்சு அழகாக எவ்வளோ சூப்பராக படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குது. கோழி முட்டை உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக அட்டை பாக்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கோழி முட்டை எங்கே போட்டுச்சுனாலும் அது ஒரே இடத்துல போயிட்டு விழுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை. போர் போட்டோன்னா அதில் இருக்கிற மிஷின் பழுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினை ஆன் பண்ணி வச்சுட்டு அழகாக கயிறு சுற்றி எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கம்பியெல்லாம் நம்ம நார்மலாக கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணோன்னா அது எங்கே பார்த்தாலும் தனித்தனியாக ஒயரில் பிரிஞ்சு வந்துடும். அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஹீட் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. வடை செய்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டப்பாவும் ஒரு கவரும் வச்சு எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். பூண்டுலாம் வாங்கினா கூட பார்த்து தான் வாங்கணும் போல். பாருங்களேன் சுற்றி எல்லாம் நல்ல பூண்டாக வச்சுட்டு பெருசு பெருசாக அழகாக வெள்ளை கலரில் வச்சுருக்காங்க. நடுவில் மட்டும் பழுப்பு சொருவிட்டு அதுக்குள்ளே அழுக்காக இருக்கிறதையும் சின்ன சின்ன பூண்டையும் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்களேன். வெங்காயம் அறுவடை பண்ணும்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒன்றா அறுவடை பண்ணி போட்டுட்ருக்காங்க போல். அது எவ்வளோ சூப்பராக சின்ன வெங்காயம் தனியாக பெரிய வெங்காயம் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்மளுக்கு டேப்லாம் உடஞ்சிச்சுன்னா நம்ம அதை கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு பழுப்பை வச்சு ஹீட் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இன்னொரு டேப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியா இல்லை. பார்க்குறதுக்கு சின்ன டப்பா மாதிரி தான் இருக்குது. நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் போல். நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் போல். சூப்பராக இருக்குது பாருங்க. சின்னதாக ஒரு அடுப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேறு லெவலில். தரை போட்டு முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. சைட்டில் மட்டும் போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கட் பண்ணி அழகாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை.
பாத்திரம் கழுவணும்னா ஸ்க்ரப் வச்சு தான் கழுவிட்டுருப்போம் சோப்பை தொட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி கை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அழகாக தேய்க்கிறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரமோ இது போல் நிறைய கருப்படிஞ்சு போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்க நெருப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை போட்டிங்கன்னா சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே அதெல்லாம் உருகிடும். சூப்பராக இருக்குல்ல ஐடியா? நம்மளாம் தரையில் தான் இந்த மாதிரி சிமெண்ட்டை ஃபுல்லாக போட்டுட்டு நம்மளுக்கு டூல் வச்சு டிசைன் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ரோட்டில் கூட எவ்வளோ சூப்பராக சிமெண்ட்டை போட்டுட்டு அழகாக டூல் வச்சு பண்ணுறாங்க டிசைனுக்காக. சூப்பராக இருக்குல்ல? நம்ம எல்லார் வீட்லேயுமே சில்வர் ஸ்பூன் இருக்கும், அதை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். சீக்கிரமாக டக்குன்னு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில். பெரிய ஹோட்டலாக வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், மாவு மட்டும் அரைச்சிட்டு நம்ம அந்த மிஷினில் மாவு போட்டோன்னா அது அழகாக எவ்வளோ அழகாக சூப்பராக போண்டா போட்டு கொடுக்குது பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த தூளை வச்சு எவ்வளோ சூப்பராக சோளத்தட்டை அறுத்துட்டு போகிறாங்க பாருங்களேன். சும்மா சூப்பராக ஒரே அறுதாக இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். நம்மளாம் தோட்டத்தில் தான் நம்மளாம் கரும்பு நடவு பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், வீட்டில் மாடி தோட்டத்தில் எவ்வளோ சூப்பராக கரும்பு நடவு பண்ணியிருக்காங்க. சூப்பராக அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு பாருங்க. சூப்பரில். நம்ம எல்லார் வீட்லேயுமே சில்வர் தட்டு இருக்கும், அதை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கு காஃபி கலரில் இருக்குது பார்க்கும்போது, ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. கழனியில் போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக எருவை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி புழுவெல்லாம் சேர்த்து எருவாக போட்டோன்னா நம்மளுக்கு கழனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சத்துக்கள்லாம் கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சொம்பில் ஹோல்ஸ் போட்டுட்டு அழகாக அதில் மாவை எடுத்துகிட்டு சூப்பராக ஜாங்கிரி சொல்கிறாங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல? எல்லார் வீட்லேயுமே டீ வடிகட்டுறதுக்கு டீ ஃபில்டர் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபில்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக ஒரு பேப்பரை வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? ஃபுல்லாக வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூசு வேலைலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செங்கல் வைக்கணுன்னா செவத்தை உடச்சி தான் வச்சுட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஆணியை வச்சு அடித்து எவ்வளோ அழகாக நிற்க வைக்கிறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு எந்த நெட்டாக இருந்தாலும் ஈஸியாக கட்டிக்கலாம். பாருங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணும்ன்ட்டு அதிலே இருக்குது, நம்ம நவுத்தி வச்சு நம்ம கட்டிக்கலாம் போல். சூப்பராக இருக்குல்ல? அடிக்கிற வெயிலுக்கு பாரெல்லாம் வெயிலில் இருக்கும், அது ரொம்ப ஹீட்டாகி தண்ணியெல்லாம் சூடாக வருது, அப்படியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு கவரை போடுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி நம்மலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கும் சூடாக வராது, ஜில்லுன்னு இருக்கும். முருங்கைக்கீரையை நம்மளாம் கையால் தான் பறிச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஜல்லிக்கரண்டியை வச்சு எவ்வளோ சூப்பராக பறிச்சிட்ருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இது தெரியாமல் நம்மளை கையால் பறிச்சிட்ருக்கோம். இப்போ வந்துருக்க டிவியை பாருங்களேன், நம்மளுக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் போல். இந்த மாதிரி ஒரு டிவியை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக எங்கே வேணால் நவுத்தி வச்சுக்கலாம், எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கலாம், நம்ம ஃபோனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த டிவி? நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஸ்கூட்டியில் நம்மளை உட்கார வச்சுட்டு போகவே முடியாது, பின்னாடியெல்லாம் முன்னாடியும் நிற்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீட்டை வாங்கி ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம், தேவையில்லைனாலும் நம்மளை எடுத்துடலாம். அது சூப்பர் ஐடியா. முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வரணுன்னா நம்மளுக்கு கோழி தான் வச்சு அழகும் காக்க வைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு தர்மாக்கோலும் ஒரு பல்பையும் வச்சு எவ்வளோ சூப்பராக முட்டையிலேருந்து கோழி வர வைக்கிறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இந்த ஒரு கேஜெட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஷவரில் குளிக்கிற மாதிரி சூப்பராக குளிக்கலாம். எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல இல்லை குளத்துல நீர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு அழகாக நம்மளுக்கு ஷவர் மாதிரி வரும். சூப்பர் ஐடியா இல்லை? ஜல்லி போட்டதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்மளாம் ஓஸ் பைப்பை வச்சு நம்மளாக தான் எங்கே பார்த்தாலும் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி விட்டுட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், சுற்றி எல்லாம் ஓஸ் பைப்பாக அங்கே போட்டு விட்டுட்டு அழகாக ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு விட்டாங்க, அழகாக அதுவாக போய் பாசிக்குது பாருங்களேன் தண்ணியை. சூப்பர் ஐடியா இல்லை? ஏசி போட்டோன்னா நம்மளாம் சீக்கிரமாக கூலிங் ஆகல, வேர்க்குதுன்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், சூப்பராக ஏசிலே ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன் வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? நிறைய பேருக்கு காரை வீட்டிலேருந்து திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக ஒரு தரையை போட்டு வச்சுடுங்க. சூப்பராக அதுவே ரொட்டேட் பண்ணி காரை அங்கே வெளியே அனுப்புது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம ஏதாச்சும் மிஷினோ இல்லை ஏதாச்சும் பொருள் மிக்சி கிரைண்டர் இந்த பொருள் ஏதாச்சும் வாங்கினோன்னா அதில் ஸ்பான்ச் எல்லாம் வச்சு இருப்பாங்கள்ல, அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இதுக்கு பேக் பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பராக. பூட்டுலாம் நம்ம வெளியே போட்டு பூட்டி தான் பார்த்துருப்போம், டாப்பரில் நம்மளுக்கு தெரியும் பூட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், பூட்டை உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னு தெரில பாருங்கள். சூப்பர் ஐடியா இல்லை இதுவும்?
அடிக்கடி செடிக்கு தண்ணி ஊற்ற முடியல, இல்லை நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் தண்ணி ஊற்ற முடியாது நம்மளால். அப்படி இருக்கவங்களுக்கு சூப்பர் ஐடியா பாருங்கள். ஒரு வாட்டர் கேனு, ஒரு பழுப்பு, ஒரு பட்ஸ் இருந்தால் போதும். சூப்பராக சொட்டு நீர் பாசனம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. முடி வெட்டுறதுக்கு ஆளே தேவையில்லை போலங்க. பாருங்களேன், மிஷினேவே எவ்வளோ சூப்பராக முடி வெட்டிகிட்ருக்கு. அங்கே ஆளே யாருமே இல்லை பாருங்கள். சூப்பராக மிஷினே அதுவாகவே வெட்டிகிட்ருக்கு பாருங்கள். நம்மளாம் நிறைய பேர் ஸ்டாப்லர் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பின் அடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், அந்த ஸ்டாப்லர் பின்னை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். நான் கூட வேறு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டாப்லர். ஃபேண்ட்டுக்கு நாடாவோ இல்லை இந்த மாதிரி லோயரில் நாடா போடுறோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக ஈஸியாக போடுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குது. ஸ்ப்ரிங்கு பழுப்பு மாதிரி இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ இழுத்துக்கலாம் போல். எப்படி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்ப்ரிங்கு மாதிரி ஈஸித்துட்டே போகலாம். நம்ம கீழே ஊற்றிட்டோன்னா சாஸ் மாதிரி அதை நம்ம அப்படியே எடுத்து தொடச்சிட்ருப்போம், எங்கே பார்த்தாலும் பரவிடும். ஆனால் அப்படி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக ஒரு டிஷ்யூ பேப்பரையும் ஒரு அட்டையும் வச்சு எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. உருளைக்கிழங்க கழுவுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக தோலும் உரித்து எடுக்குது பாருங்களேன். சூப்பராக எவ்வளோ வெள்ளையாக வருது பாருங்கள். உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பர் ஐடியா இல்லை? சூப்பர் மிஷின். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு லோடு ஏற்றணுன்னா வண்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கையால் எடுத்து போட்டுட்ருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வேலையை முடிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? ஹோட்டலுக்கெலாம் போனால் அந்த தட்டுக்குள்ளே ரவுண்ட் ஷேஃப்டில் ஒரு இலையை வச்சு தருவாங்க. அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பேர் உக்காந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. நம்மளாம் தான் ஊரில் மாட்டுக்கு வைக்கோல் பில்லுன்னு போட்டுட்ருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், வெளிநாட்டில் இருக்க மாட்டுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸுன்னு போட்டுட்ருக்காங்க பாருங்களேன். சாப்பிட்டு எப்படி கொழுன்னு இருக்குது பாருங்கள். நம்மளாம் ஏதாவது மூட்டை பிடிக்கணுன்னா மூட்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நம்மளாக தான் நூல் வச்சு தைச்சிட்ருப்போம் ஊசி வச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், அதுக்குன்னு ஒரு மிஷின் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக தைச்சிட்ருக்காங்க பாருங்களேன் சீக்கிரமாக. சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இந்த டயரை வச்சு ஒரு காக்காவை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டான டயரை வச்சு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பர் ஐடியா இல்லை?